காலத்திலிருந்து பார்த்துருக்கேன். இப்போ வந்து சிவாஜி சார் வந்து நடித்ததை வந்து ஏவிஎம் செட்டியார் அவர்கள், இவர் கன்னத்தில் டொக்கு விழுந்திருக்கு, இவர் வேணாம், வேற ஆளை மாற்றுங்க, கேஆர் ராமசாமியை போட்டு எடுத்துருங்க பராசக்தி படத்தை அப்படின்னு சொன்னப்போ வேணு செட்டியார் வந்து இல்லை, இவரை போட்டு தான் எடுப்பேன், வெயிட் பண்ணி சாப்பிட்டு குண்டான பிறகு 3 மாதம் கழித்து அந்த படம் ஷூட்டிங். என்ன ஒரு ப்ரொடியூசரோட கன்விக்ஷன். அதே மாதிரி வந்து ஏவிஎம்மில் வந்து கமல் சாரோட அந்த ஃபஸ்ட்டு பாட்டு அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே, அந்த பாட்டை வந்து அந்த டைரக்டர் வந்து ஃபுல்லாக எடுக்க முடியாது, பல்லவி மட்டும் ஷூட் பண்ணிக்கிறேன், அப்படி ஒன்றும் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னப்போ ஏவிஎம் செட்டியார் சொல்லியிருக்காரு, ஃபுல் பாட்டை ஷூட் பண்ணணும், அந்த பையன் பிரமாதமாக இருக்கிறான், என்னங்க ஜெமினி சாவித்திரியை வச்சுட்டு சின்ன பையனுக்கு போய் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்களே, இல்லை கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த டைரக்டரே மாற்றி அந்த பாட்டை ஃபுல்லாக ஷூட் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு டைரக்டரோட ப்ரொடியூசரோட கன்விக்ஷன் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ மாடர்ன் தேட்டர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் அவர்லாம் எம்ஜிஆர் இல்லாட்டி கூட பரவாயில்லன்னு ஷூட் பண்ண அந்த பழைய வரலாறை பார்க்குறப்ப ப்ரொடியூசரோட கன்விக்ஷனில் இந்த அவங்க குட் நைட்லேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி டூரிஸ்ட் ஃபேமிலி வர்றப்ப ஒரு ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணுற அந்த சென்சிபிலிட்டி அது எனக்கு புரியுது.